ஹே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ லாஸ்ட் எபிசோடில் நம்ம ஹீரோ அவனுடைய அப்பா மேலே ஃபேக்காக பழியை போட்டு ஒரு வருஷமாக ஜெயிலில் உள்ள தள்ளின ஹவாங் அப்படின்ற ஒரு ஜட்ஜை பழி வாங்கியிருப்பான். அதாவது அவருடைய கன்னத்திலே அடிச்சு கூடிய சீக்கிரம் நீயும் பையனும் பண்ண தப்பு எல்லாமே தெரிய வரும், அதுக்கப்புறம் நீங்கள் 2 பேரும் பண்ண தப்புக்கெல்லாம் உங்களுக்கு கரெக்டான தண்டனை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி மிரட்டியிருப்பான். ஸோ இதுக்கப்புறம் நடக்க போகிறத நம்ம இந்த எபிசோடில் பார்க்கலாம். ஸ்டார்டிங் சீனில் அடுத்து அந்த ஹவாங்ன்ற ஜட்ஜ் இருக்கான்ல, அவன் பார்த்தீங்கன்னா நம்ம காங்கை தான் போய் மீட் பண்ணுறான். மீட் பண்ணிட்டு பயங்கரமாக புலம்பிட்டு இருக்கான். நீ உன் மனசில் என்ன நினச்சிட்டு இருக்க, என்னை பழி வாங்க ஒரு ஜட்ஜ் இருக்கிறான், அவங்கிட்ட தான் என் பையனுடைய கேஸ் இருக்கு, அதுவும் இல்லாம அவங்கிட்ட எதுக்காக அந்த எவிடன்ஸ் எல்லாத்தையுமே கொடுத்த, சில வருஷத்துக்கு முன்னாடி அவன் அப்பா மேல நான் தான் பொய்யா பழிய போட்டு உள்ள தள்ளன அப்படின்றதுக்கான ஆதாரத்தெல்லாம் ஏன் கொடுத்த அப்படின்னு சொல்லி கேட்கும்போது காங்கும் சொல்றான், இந்த மாதிரி நான் அது எல்லாமே ஒரு காரணத்துக்காக தான் பண்ணேன், நீ எதை பத்தியும் கவலைப்படாத, உன் பையனுடைய கேஸை அவன் எடுத்தாலும் உன் பையனை அவனால ஒண்ணுமே பண்ண முடியாது, அதே சமயம் உனக்கு ப்ரொமோஷன் கிடைக்கிறது இருக்குல்ல, அதுக்கும் கண்டிப்பா எந்தவித பிரச்சனையும் வராது, உனக்கு கிடைக்க வேண்டிய ப்ரொமோஷனும் கிடைக்கும், உன் பையனும் வெளியே வருவான், நீ எதை பத்தியும் கவலைப்படாம போ அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஏதோ தைரியம் சொல்லி அனுப்புறான். ஆனால் அந்த ஹவாங்குக்கு நம்பிக்கையே இல்லை நம்ம காங் மேலே. ஏன்னா இந்த அளவுக்கு அவங்ககிட்ட நம்மளை மாட்டி விட்டுட்டு மறுபடியும் எப்படி இவனால் காப்பாற்ற முடியும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காங்குடைய அசிஸ்டன்ட் வந்துட்டு இந்த மாதிரி மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கான். காங்குக்கு ஒன்றுமே புரியல, ஏன்டா நீ மன்னிப்பு கேட்குற அப்படின்னு சொல்லும்போது, இல்லை சார் அந்த லீயை நான் தான் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சேன், அவன் வந்து இப்போ பணத்தெல்லாம் ஸ்கேம் ஆகி ஏமாந்துட்டான், அதனால தான் சார் நான் அவனுக்காக உங்ககிட்ட சாரி கேட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, இதில் நம்ம இதுக்கப்புறம் ஒன்றுமே பண்ண போகிறது கிடையாது, அந்த பணத்தை பற்றி கூட நம்ம கவலைப்பட வேணாம், இப்போதைக்கு இந்த ஹவாங்கையும் அவனுடைய பையனையும் நம்ம சேஃபாக பாதுகாக்கணும். ஆனால் சார் கண்டிப்பாக ஹீரோ நம்ம பிளானுக்குலாம் ஒத்து வர மாட்டான், அவன் வந்து நமக்கு தெரியாமல் ஏதோ பிளான் பண்ணுற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லும்போது, அதுக்காக தான்டா நான் இப்போ அவனுக்கு ஒரு டெஸ்ட் வச்சிருக்கேன், அந்த டெஸ்ட்டோட முடிவில் தெரியும் அவனை நம்ம நம்பலாமா வேணாமா அப்படின்றது அப்படின்னு பேசிட்டு போது கரெக்டாக நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வரான். ஆக்சுவலாக நம்ம காங் பார்த்தீங்கன்னா ஹீரோ கிட்ட அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் கொடுத்துருப்பான்ல, நம்ம ஹீரோவோட அப்பா ஜெயிலுக்கு போன கேஸில் அந்த ஹவாங் ஜட்ஜ் வந்து பணம் வாங்கிட்டு தான் அந்த தீர்ப்பை கொடுத்துருப்பாரு அப்படின்றத காட்டுறதுக்காக அந்த டைமில் அவங்ககிட்ட இன்னொரு வேலையும் கொடுத்துருப்பாரு, நீ போயிட்டு அந்த ஹவாங் கிட்ட ஒரு பென்ட்ரைவ் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லியிருப்பான். அந்த பென்ட்ரைவை வாங்கினதுக்கு அப்புறம் தான் நம்ம ஹீரோவும் கோவத்தில் எல்லாத்தையுமே பேசியிருப்பான் அந்த ஹவாங் கிட்ட. ஸோ இப்போ அந்த பென்ட்ரைவை தான் நம்ம காங் கேட்குறான், ஹீரோ வந்தோடனே கொடுத்துட்றான். நம்ம காங் அதை ஓப்பன் பண்ணி பார்க்கறதுக்கு முன்னாடி ஹீரோ கிட்ட கேட்குறான், இதில் இருக்கிறது ஏதாவது நீ பார்த்தியா என்ன அப்படின்னு சொல்லும்போது, இல்லை சார் நான் எதுவுமே பார்க்கல, ஏன்னா இதில் வேறு ஏதாவது சென்சிட்டிவான விஷயங்கள் கூட இருக்கும்ல, நான் எதுக்காக பார்த்துக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அதை கொடுப்பான். ஆனால் காங்குக்கு நம்பிக்கையே இல்லை, கண்டிப்பாக ஹீரோ ஒரு கியூரியாசிட்டியிலையாவது இதை ஓப்பன் பண்ணி பார்த்துருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃபோனில் ஓப்பன் பண்ணி போட்டு பார்க்குறான். ஆக்சுவலாக இந்த பென்ட்ரைவில் இருக்க ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் இருக்கிறத யாராவது ஒருத்தங்க காப்பி பண்ணாலோ இல்லை இந்த பென்ட்ரைவை வேறு ஏதாவது ஒரு மொபைலில் போட்டு அதை ஓப்பன் பண்ணி பார்த்தாலோ அது வந்து தெரிஞ்சிடும். ஸோ அதனால இப்போ நம்ம காங்கு அதை போட்டோடனே பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிறது காப்பி பண்ணியிருக்காங்களா இல்லை இந்த பென்ட்ரைவ் இதுக்கு முன்னாடி வேறு ஃபோனில் போட்டு ஓப்பன் பண்ணியிருக்காங்களா அப்படின்றத பார்க்குறான். பார்த்தா அதில் எதுவுமே இல்லை, 0 அப்படின்னு சொல்லி காட்டுது. ஸோ அப்போ தான் நம்ம காங்குக்கு ஹீரோ மேலே கொஞ்சம் நம்பிக்கை வருது. அது மட்டும் இல்லாமல் காங் ஹீரோவுக்காக ஒரு டெஸ்ட் வைக்கிறேன் அப்படின்னு சொன்னால, அந்த டெஸ்ட்டும் இதுதான் போல. ஸோ எப்படியும் நம்ம ஹீரோ அந்த டெஸ்ட்டில் பாஸ் பண்ணிட்டான். பட் இருந்தாலும் நம்ம ஹீரோ கொஞ்சம் கில்லாடியாச்சே, கண்டிப்பாக அவன் காங்கை பற்றின இன்ஃபர்மேஷன் எல்லாமே முடிஞ்ச அளவுக்கு தெரிஞ்சுக்கணும்னு தான் நினைப்பான். அப்படி இருக்கும்போது ஏன் அந்த பென்ட்ரைவில் இருக்கிறத பார்க்கல அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவன் இந்த பென்ட்ரைவை அப்படியே ஃபோட்டோ எடுத்து அந்த ரிப்போர்ட்டர் லேடி இருக்கால அவளுக்கு ஃபஸ்ட்டு ஷேர் பண்ணியிருக்கான். இந்த பென்ட்ரைவை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் எனக்கு கொஞ்சம் வேணும் அப்படின்னு சொல்லும்போது அவளும் அதை நல்லா செக் பண்ணி பார்த்துட்டு, இது வந்து ஒரு ஸ்பெஷலான பென்ட்ரைவு, ஸோ இதை ஓப்பன் பண்ணாலோ இல்லை காப்பி பண்ணாலோ இதை வந்து அடுத்தவங்களால பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அதோட அந்த பென்ட்ரைவை தொடாமல் அப்படியே எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருப்பான். ஸோ இது எல்லாத்தையுமே அப்படின்னு நம்ம ஹீரோ நினச்சி பார்த்துட்டு வீட்டுக்கு வருவான். வந்து பார்க்கும்போது அங்கே அவனுடைய அப்பாவும் குடிச்சிட்டு இருப்பாரு. அப்பா தனியாக குடிக்கிறாரு, அவருக்கு நம்ம கம்பெனி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் அவர் கூடவே சேர்ந்து குடிச்சிட்டு இருப்பான். அப்போ ஒரு கட்டத்துக்கு மேலே அவனுக்கு தோண ஆரம்பிக்குது, பேசாமல் நம்ம இந்த நேரத்தில் இந்த விஷயத்தெல்லாம் சொல்லிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு. என்னன்னா ரொம்ப நாளாக நம்ம ஹீரோவோட மனசுக்குள்ளே ஒரு விஷயம் ஓடிட்டே இருந்திருக்கும். அதாவது பல வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஹீரோவோட அப்பா அந்த எஸ் குரூப்புக்கு எதிராக வந்து போராட்டத்தில் ஈடுபடும் போது அந்த எஸ் குரூப்போடைய ஓனர் இந்த போராட்டத்தை கிளைக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய அடியாட்களை உள்ள இறக்கியிருப்பாரு. அப்போ அதில் ஒரு அடியாளாக பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவும் வந்திருப்பான். அப்போ தான் அவனுடைய அப்பாவுக்கு மண்டியிலே அடிபட்டிருக்கும். ஸோ காசுக்காக இப்படி அடித்தடியில் ஈடுபட்ட அந்த அடியாட்களில் நானும் ஒருத்தன் அப்படின்ற விஷயத்த ஹீரோ பார்த்தீங்கன்னா அவனுடைய அப்பா கிட்ட பல நாளாக சொல்லணும் அப்படின்னு நினச்சிட்டே இருந்திருப்பான். இப்போ இதுதான் கரெக்டான நேரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலான்னு வருவான். இந்த மாதிரிப்பா பல வருஷத்துக்கு முன்னாடி எஸ் குரூப்புக்கு எதிராக ஒரு போராட்டம் நடந்துச்சு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் விஷயத்தை சொல்ல வர்றதுக்கு முன்னாடியே அவர் பார்த்தீங்கன்னா தடுத்து நிறுத்திடுறாரு. அதெல்லாம் தேவையில்லாத மெமரிஸ்ரா, அதெல்லாம் ஒரு கெட்ட மெமரி, அதை பற்றி நீ சும்மா நினச்சிட்டு இருக்காத, போயிட்டு வேற வேலை இருந்தால் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்த்தீங்கன்னா அப்படியே அதை மலிப்பிடுறாரு. இந்த இடத்துல அவர் அதை பேசி முடிச்சதுக்கப்புறம் அவரும் ஒரு ஃப்ளாஷ்பேக் நினச்சி பார்க்குறாரு. ஆக்சுவலாக அந்த போராட்டத்தில் பார்த்தீங்கன்னா அவர் அங்கே மாஸ்க் போட்டு இருந்தால் நம்ம ஹீரோவையும் அவனுடைய ஃப்ரெண்டையும் நோட் பண்ணியிருப்பாரு. அதாவது அவருக்கு அடிபடுறதுக்கு முன்னாடியே நம்ம ஹீரோவும் அந்த அடியாட்களில் ஒரு ஆளாக இருந்திருக்கான் அப்படின்றது தெரிஞ்சிருக்கு. பட் இருந்தாலும் இதை பற்றி நம்ம பையன்கிட்ட கேட்க வேணாம், நம்ம அவனை கரெக்டாக வச்சிருந்தோம்னா காசுக்காக அவன் இந்த மாதிரிலாம் போய் வேலை பார்த்துருப்பானா அப்படின்ற ஒரு குற்ற உணர்ச்சி இவருக்கும் பார்த்தீங்கன்னா இத்தனை வருஷமா இருந்திருக்கு. நம்ம ஹீரோக்கு எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி. ஸோ அதனாலேயே நம்ம ஹீரோ கிட்ட இதை பற்றிலாம் பேசாமல் இருந்திருப்பாரு. ஆனால் இவருக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்ற விஷயம் நம்ம ஹீரோவுக்கு தெரியாதுல்ல, அதனால தான் இப்போ அவன் அதை சொல்லலான்னு வந்திருப்பான். ஆனால் இவர் உடனே பார்த்தீங்கன்னா அதை தடுத்து நிறுத்திட்டு, இந்த மாதிரி குழந்தைங்க என்ன தப்பு பண்ணாலும் பேரண்ட்ஸ்க்கு வந்து அவங்க எப்பயுமே ஒரு குழந்தை தான், அதனால அவங்க பண்ண தப்பெல்லாம் பேரண்ட்ஸ் பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க, அதை மன்னிச்சு விட்டுருவாங்க அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இன்டெரக்டாக நம்ம ஹீரோவை அவர் மன்னிக்கிற
அப்படின்ற மாதிரி பேசுறாரு. ஸோ நம்ம ஹீரோவுக்கு இது தெரிய வருது. இவர் பேசுறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அன்னைக்கு நான் அடியாளா இருந்ததை இவர் பார்த்துருக்காரு போல, அதை தான் இப்போ மன்னிச்சிட்டேன்ற மாதிரி அவர் பேசிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி ஹீரோவுக்கு எல்லாமே தெரிய வருது. அப்படியே ஒரு கட்டத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஹீரோவோட அப்பாவுக்கும் கண் கலங்குது, ஹீரோவுக்கும் கண் கலங்குது. அப்போ உடனே ஹீரோவோட அப்பாவும் பார்த்தீங்கன்னா நான் தூங்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போயிடுறாரு. இந்த பக்கம் நம்ம ஹீரோவுக்கு ஒரு மாதிரி அழுகையா வந்துட்டு இருக்குது, அப்படியே குடிச்சிட்டு இருக்கான். இந்த பக்கம் நம்ம ஹீரோவோட அப்பா தூங்க போறதுக்கு முன்னாடி அவங்களுடைய ஒய்ஃப், பாப்பா எப்ப பாரு நீங்க என்ன குடிச்சிக்கிட்டே வந்து தூங்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு வேற வேலையே இல்லையா அப்படின்னு சொல்லி திட்டும்போது அவரும் மன்னிச்சிருடி, இன்னைக்கு ஒரு நாள் ஒரு மாதிரி இருந்துச்சு அதான் குடிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு விஷயத்தையும் கேட்கிறாரு. நான் ஜெயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் ஒரு பொண்ணு என்னை இரும்பு கடையில் வந்து பார்த்தால, ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லும்போது அவளை எப்படி நான் மறப்பேன், மறக்கிற மாதிரியான வேலையவா அவளுடைய அப்பா பார்த்தான் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இப்போ நமக்கு ஒரு ஃபிளாஷ்பேக்கை காட்டுறாங்க. சில வருஷத்துக்கு முன்னாடி ஹீரோவோட அப்பா ஜெயிலுக்குலாம் போயிட்டு தண்டனை அனுபவிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் யாரோ ஒரு பொண்ணு வந்துட்டு அவங்க கிட்ட பேசியிருப்பா. அதுவும் இல்லாமல் ஒரு லெட்டர் கொடுத்து என் அப்பா பண்ண தப்புக்கு நான் அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குளோவர் இலை இருக்கும்ல, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய இலை, அதையும் பார்த்தீங்கன்னா அந்த லெட்டரில் வச்சுட்டு கொடுத்துருப்பா. அது வேற யாரும் கிடையாது, நம்ம ஹீரோயின் தான். ஆக்சுவலாக அவளுடைய அப்பா பார்த்தீங்கன்னா இப்போ பெட்டில் படுத்த படுக்கையாக இருக்கார்ல, அவர் எந்த டைம்ல இருந்து அப்படி ஆனார் அப்படின்றது நமக்கு சரியா தெரியல. ஏன்னா நம்ம ஹீரோயினை எதுக்காக இப்போ ஹீரோவோட பேரண்ட்ஸ்க்கு போயிட்டு அந்த டைம்ல சாரி கேட்டிருந்திருப்பா அப்படின்னா, நம்ம ஹீரோவோட அப்பாவுக்கு கோர்ட்ல தண்டனை கொடுக்கறதுக்கு முன்னாடி எல்லா தப்புக்குமே காரணம் அவர் தான் வேணும்னே பழிய போட்டு போராட்டத்தெல்லாம் ஏற்படுத்தியிருக்காரு இந்த எஸ் குரூப்க்கு எதிராக அப்படின்னு சொல்லி அவருக்கு எதிராக போலியா சாட்சி சொன்னது வேற யாரும் கிடையாது, நம்ம ஹீரோயினோட அப்பா தான். ஸோ அதை வச்சு பார்க்கும்போது அவருக்கு போராட்டத்துக்கு அப்புறமேட்டு தான் ஏதோ ஒன்று ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த ரீசனால தான் நம்ம ஹீரோயினும் என் அப்பா பண்ண தப்புக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன், என்னை வளர்க்கறதுக்காக பணத்துக்கு ஆசைப்பட்டு இந்த மாதிரி பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பார்த்தீங்கன்னா மன்னிப்பு கேட்டு அந்த லெட்டர்லாம் கொடுத்துருப்பா. அதுக்கப்புறம் அந்த எஸ் குரூப் ஓனருடைய பையன் இருக்கான்ல, அவன் பார்த்தீங்கன்னா அடிக்கடி அவருக்கு பணத்தெல்லாம் கொடுத்துருப்பான் நம்ம ஹீரோயினை கரெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவனுக்கு நம்ம ஹீரோயினை பிடிக்கும், அதே சமயம் அவள் பண்ணுறதெல்லாம் வந்து கொஞ்சம் கோவமாகவும் அவனுக்கு இருக்கும். இருந்தாலும் அவளை கரெக்ட் பண்ணி நம்ம பக்கம் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி நிறைய டைம் பார்த்தீங்கன்னா அவளுடைய அப்பாவை ஒரு காஸ்ட்லியான ஹாஸ்பிட்டலுக்குலாம் கொண்டு போயிருப்பான். பட் இருந்தாலும் ஹீரோயினுக்கு அது பிடிக்காது. அவளால் முடிஞ்ச அளவுக்கு அவள் சம்பாதிக்கிற பணத்தை வச்சு ஒரு சின்ன ஹாஸ்பிட்டல்லையே அவளுடைய அப்பாவுக்கு ட்ரீட்மெண்ட்டை கொடுத்துட்டு வந்திருக்கா. அதுக்கப்புறம் நிறைய டைம் அவளை மீட் பண்ணி அந்த எஸ் குரூப் ஓனருடைய பையனும் பார்த்தீங்கன்னா அவளை கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணிகிட்டே இருப்பான், எங்கள் பக்கம் வந்துரு எங்களுக்கு எதிராக நீ எதுவும் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஹீரோயின் எப்பயுமே பார்த்தீங்கன்னா அவன் சொல்கிறத கேட்கவே மாட்டா. என்னோட எய்மே நீயும் உங்கள் அப்பனும் பண்ண தப்பே எல்லாத்துக்குமே தண்டனையை வாங்கி கொடுக்குறதாண்டா அப்படின்னு சொல்லும்போது அவன் என்னமோ சிரிச்சுக்கிட்டே சாப்பிட்டுட்டு இருப்பான். இப்போ கட் பண்ண அடுத்த நாள் காலையில் நம்ம ஹீரோவை அந்த பாங் வந்து கூப்பிட்டுருப்பாரு. அதனால் அவன் அங்கே ஆஃபீஸ்க்கு போகும்போது அங்கே ஆல்ரெடி நம்ம ஹீரோவோட சீனியர் ஆஃபீஸரும் இருப்பார். ரெண்டு பேருமே கேட்டுட்டு இருக்காங்க, என்னப்பா நீ அந்த காங்குக்கு வந்து ரொம்ப க்ளோஸ் ஆகிட்ட போல, அவனை மாதிரி ஏதாவது லஞ்சம் கிஞ்சம் வாங்க ஆரம்பிச்சிட்டியா என்ன, ஏன்னா கார்லாம் புதுசாக இருக்கே அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோவும் அவனுடைய சீனியர் ஆஃபீஸர் கிட்ட சொல்கிறான், ஐயோ சார் அந்த காரை என் ஃப்ரெண்டு தான் எனக்காக வாங்கி கொடுத்தான், அதுவும் இஎம்ஐயில் போயிட்டு இருக்குது, நீங்கள் ஏதோ என்னை பற்றி தப்பாலாம் பேசிகிட்டு இருக்காதீங்க, நான் இப்போ இந்த காங்கு கூட இப்படி சுற்றிட்டு இருக்கிறது எல்லாமே அவன் கூட ஒரு ட்ரஸ்ட்டை கிரியேட் பண்ணணும், அதுக்கப்புறம் அவனை அழிக்கணும் அப்படின்ற ஒரே ஒரு ரீசன் மட்டும்தான் அப்படின்னு சொல்ல நம்ம பாங்கும் கேட்குறாரு. சரிடா நீ இந்த மாதிரி அவனை அழிக்கிறதுக்காக தான் அவன் கூட இருக்க அப்படின்றத நாங்கள் அக்செப்ட் பண்ணணும்னா நீ என்ன தான் வந்து கண்டுபிடிச்சிருக்க இது வரைக்கும், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் காங் ஒரு தனி ஆளாக கண்டிப்பாக எல்லாரையுமே கண்ட்ரோல் பண்ண முடியாது, அவனுக்கு பின்னாடி கண்டிப்பாக ஸ்ட்ராங்கான ஒரு ஆள் இருக்கணும், அது யாரு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோவை காட்டுறான். அது என்னன்னா அந்த ரிப்போர்ட்டர் லேடி இதுக்கு முன்னாடி ஒரு ஃபோட்டோ எடுத்திருப்பா. அந்த எஸ் குரூப்போட ஓனர் வந்து அந்த தலைவர்கிட்ட போயிட்டு நிறைய லஞ்ச பணம்லாம் கொடுத்துருப்பாரு. அதாவது அந்த ஆட்கள் தான் மாற்றிருப்பாங்க அவங்க ரெண்டு பேரோட ஆட்களும். அதை வச்சு தான் நம்ம ஹீரோவும் முடிவு பண்ணியிருப்பான் இந்த எஸ் குரூப்புக்கும் காங்குக்கும் இதுக்கு முன்னாடி கனெக்ஷன் இருக்கு. ஸோ இப்போ அந்த எஸ் குரூப் டேரெக்டாக போய் தலைவரையும் மீட் பண்ணி லஞ்சம்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக காங்குக்கும் தலைவருக்கும் கனெக்ஷன் இருக்கும். அப்போ காங்குக்கு பின்னாடி தலைவர் தான் இருக்கார் போல அப்படின்றது ஹீரோவுக்கு தெரிய வந்திருக்கும்ல. இப்போ அது எல்லாத்தையுமே இந்த போட்டோவை காட்டி அவன் சொல்ல ஆரம்பிக்கிறான், இந்த மாதிரி காங்குக்கு பின்னாடி தலைவர் தான் இருக்காரு அப்படின்னு சொல்லும்போது இதை கேட்டுட்டு நம்ம பாங்குக்கும் ஹீரோவோட சீனியர் ஆஃபீஸருக்கும் பயங்கரமா ஷாக் ஆயிடுச்சு. என்ற தலைவரே அவனுக்கு பின்னாடி இருக்காரா, என்னடா அவன் சாதாரண ஆள் இல்லை போலியே அப்படின்ற மாதிரி. இப்போ நெக்ஸ்ட் நம்ம காங்கோட அசிஸ்டண்ட்டை காட்டுறாங்க. அவன் இதுக்கு முன்னாடி ஒரு சந்தேகப்பட்டிருப்பான், இந்த லீயை வந்து ஸ்கேம் பண்ணவனுங்க நமக்கு தெரிஞ்ச ஆளுங்களா இருப்பானுங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம பார்க் வேற அந்த லீ கிட்ட சொல்லியிருப்பான், எந்தவித ரைடுமே நாங்கள் நடத்த போறது கிடையாது, ஏன்னா இப்போ ரீசெண்டாக சந்தேகப்படுற மாதிரி எந்தவித ஏஜென்சியும் இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பான். அதை நம்பி தான் அந்த லீயும் என்ன பண்ணியிருப்பான், ஹீரோ ஏற்பாடு பண்ண அந்த ஏஜென்சியில் பணத்தை போட்டு நாமம் போட்டிருப்பாங்க. ஸோ அன்னைக்கு அந்த பார்க்கு தானே அவனுக்கு நம்பிக்கை தர மாதிரி பேசினா. ஸோ அந்த பார்க்கு கிட்ட யார் யாரெல்லாம் கான்டாக்ட்ல இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய கால் ஹிஸ்டரியை தான் இவன் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு இருக்கான். அப்போ இதில் தெரிய வருது பார்க்கு கிட்ட ஹீரோ ஹீரோயின் இவங்க அடிக்கடி கால் பண்ணிலாம் பேசியிருக்காங்க. ஸோ அதை வச்சு பார்த்தா கண்டிப்பாக இவங்க 3 பேர் சேர்ந்து தான் இந்த பிளானே போட்டிருக்காங்க, பிளான் பண்ணி ஏமாத்திருக்காங்க அப்படின்ற விஷயம் இப்போ நம்ம காங்கோடைய அசிஸ்டன்ட்க்கு தெரிய வரும்போது இன்னொரு பக்கம் ஒரு ஃபோனில் பார்த்தீங்கன்னா ஒருத்தருடைய ஃபோட்டோ வருது. அது வேற யாரும் கிடையாது, பணம் வாங்கிட்டு நம்ம ஹீரோவோட அப்பாவை
அப்பாவை ஜெயிலில் தள்ளியிருப்பார்ல அந்த ஹவாங்ன்ற ஜட்ஜ், அவருக்கு கூட ஒரு பையன் இருந்திருப்பான். அந்த பையனும் இப்போ ஒரு ஃப்ராடு கேஸில் மாட்டி நம்ம ஹீரோ தானே அந்த கேஸை எடுத்துகிட்டு இருந்திருப்பான். அவனுடைய ஃபோட்டோ தான் இது. ஸோ இப்போ இதை யாருக்கு அனுப்பியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம காங்கு அவனுடைய அடியாளுக்கு அனுப்பியிருக்கான். அனுப்புனது மட்டும் இல்லாமல் இவனுடைய கதையை முடிச்சுட்டு இது தற்கொலைன்ற மாதிரி நீ செட்டப் பண்ணி வச்சிரு அப்படின்னு சொல்லி ஒரு தற்கொலை லெட்டருக்கான டெக்ஸ்ட்டையும் அனுப்பி வச்சிருக்கான். நம்ம காங் ஒரு பக்கம் வேறு ஏதோ பிளான் பண்ணுற மாதிரி தெரியுது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த லீ கிட்ட வந்து நம்ம காங்கோட அசிஸ்டன்ட் எல்லாத்தையுமே சொல்கிறான், டே அன்னைக்கு உன்னை நல்லா ஏமாத்திருக்கானுங்கடா, கண்டிப்பாக அந்த ஹீரோவும் இதில் இன்வால்வ் ஆயிருப்பான், எனக்கு ஃபர்ஸ்ட்லேருந்தே அவன் மேலே சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவனுக்கு ஒரு மாதிரி காண்டா இருக்கு. கட் பண்ணா இப்போ அடுத்து நைட் ஆகுது. அந்த ஹவாங்குடைய பையனை பார்த்தீங்கன்னா காரில் கட்டி போட்டு அங்கே நம்ம காங் சொன்ன மாதிரி ஒரு தற்கொலை லெட்டரையும் வச்சு உள்ள ஒரு புகையை ஏற்படுத்திட்டு காங்குடைய அடியால் பார்த்தீங்கன்னா அப்படியே அங்கிருந்து போயிடுறான். ஸோ நம்ம காங் எதுக்காக இப்போ அவனுடைய அடியாலை வச்சு இந்த ஹவாங்குடைய பையனை கொல்ல பார்க்குறான் அப்படின்னா இந்த பையன் வந்து அவனுக்கு தேவை கிடையாது, அவனுக்கு தேவையானது எல்லாமே ஹவாங் மட்டும்தான். அதாவது நம்ம ஹீரோவோட பிளானை இப்போ வரைக்கும் காங் பண்ண கிடையாது, அவனா ஒரு பிளான் பண்ணிட்டு இருக்கான். ஏன்னா அவன் ஹவாங்க கண்டிப்பாக எக்காரணத்தை கொண்டு விட்டு கொடுக்க மாட்டான். ஏன்னா அவன் மூலமா நிறைய விஷயங்கள் நம்ம காங்குக்கு ஆக வேண்டியது இருக்கு. அதனால தான் இந்த பையனை ஃபர்ஸ்ட் நம்ம போட்டு தள்ளிடலாம், இவன் தானே ஹவாங்கோட வேலைக்கு ஏதாவது உழ வச்சிருவான் அப்படின்னு சொல்லி தான் அவனை போட்டு தள்ள ட்ரை பண்ணியிருக்கான். அது மட்டும் இல்லாமல் பையன் இறந்து போன விஷயத்தை வச்சு ஒரு சென்டிமெண்ட் காட்டி ஹவாங்குக்கு கிடைக்க வேண்டிய அந்த ப்ரொமோஷனையும் கிடைக்க வச்சிருவான். கட் பண்ணா நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்த்தீங்கன்னா நம்ம காங் ஹீரோவை கூப்பிட்டு பேசிட்டு இருக்கான். ஒரு பென்ட்ரைவை முன்னாடி வச்சுட்டு, இந்த பென்ட்ரைவை நீ எனக்கு என்கிட்ட கொண்டு வந்தல ஹவாங் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு, இதில் என்ன இருக்கு அப்படின்றது உனக்கு இப்போ வரைக்கும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசை இல்லையா என்ன? இல்லை சார், அது நீங்களா சொல்கிற வரைக்கும் எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசை இல்லை அப்படின்னு சொல்லும்போது காங்கே சொல்ல ஆரம்பிக்கிறான். ஆக்சுவலாக இந்த மாதிரி பெரிய பெரிய ஆட்கள் எல்லாருமே ரகசியமாக கருப்பு பணத்தை சேர்த்து வச்சிருப்பாங்கல்ல, அதுக்கான மொத்த சோர்ஸுமே இதில் இருக்குது. அதாவது தலைவர் அளவுக்கு பெரிய பெரிய ஆட்கள் இருக்காங்கல்ல, அந்த எஸ் குரூப்போட ஓனரு, அப்புறம் பெரிய பெரிய ஜட்ஜுங்க, அவங்க எல்லாருமே வாங்கின கருப்பு பணத்தோட இன்ஃபர்மேஷன் இதில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நான் உங்ககிட்ட இன்னொரு முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லணும். நான் உன்னை ஸ்பெஷலான ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகலான்னு இருக்கேன். ஆனால் அதுக்கு முன்னாடி நீ தீர்ப்பை வந்து மாற்றி சொல்லணும். உனக்கு தேவையானது எல்லாமே ஹவாங் மட்டும் தானே. ஸோ அவரை வந்து நீ பழி வாங்கிக்கோ, ஆனால் இப்போதைக்கு அவருடைய பையனை வந்து நீ விட்டுரு, அவன் வந்து எந்த தப்புமே பண்ணலைன்னு சொல்லிடு அப்படின்னு சொல்லும்போது ஹீரோவும் சரி காங்கே சொல்லிட்டான், நம்ம வந்து மாற்றி சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே சார் நான் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்கிறான். இப்போ அடுத்த சீன்லேயே பார்த்தீங்கன்னா ஹியரிங் போது ஹவாங்குடைய பையன் கேஸ் தான். ஸோ எப்படியும் ஹவாங்குடைய பையன் பார்த்தீங்கன்னா செத்துருப்பான். பட் இருந்தாலும் அவனுக்கு கெட்ட பேர் வரக்கூடாது, அது ஹவாங்கையும் பாதிக்கும் அப்படின்றதுக்காக தான் இப்போ ஹவாங்கோட பையன் மேலே ஒரு நல்ல பேர் இருக்க மாதிரி திருப்பி சொல்கிறான் போல. நம்ம ஹீரோவும் போயிட்டு பேசலாம் அப்படின்னு சொல்லும் போது கரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்ம காங்கு கிட்ட ஒரு ஆள் வந்து சொல்கிறாங்க ஏதோ ஒரு விஷயத்த. சொன்ன உடனே அவன் அடிச்சு பிடிச்சி அங்கேருந்து போகிறான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம ஹீரோவும் ஒரு மாதிரி யோசிச்சு பார்த்துட்டே இருக்கான். இப்போ தான் நமக்கு தெரிய வருது இது வரைக்கும் பண்ணிட்டு இருந்தது நம்ம காங்கோட பிளான் கிடையாது, இது எல்லாமே நம்ம ஹீரோவோட பிளான். என்ன ஆச்சுன்னா இந்த பக்கம் நம்ம ஹவாங்கோடைய பையன் இப்போ வரைக்கும் சாக கிடையாது, அவன் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரெஸ் மீட்டுக்கு முன்னாடி உட்காந்துட்டு இருக்கான். இது வரைக்கும் அவன் என்ன மாதிரியான ஃப்ராட் வேலைலாம் பண்ணான், அது மட்டும் இல்லாமல் அது எல்லாத்துக்குமே இவனுடைய அப்பா தான் ஹெல்ப் பண்ணாரு அப்படின்ற விஷயத்தையும் எல்லாருக்கும் முன்னாடி சொல்லிட்டு இருக்கான். இப்போ தான் நமக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக்கே தெரிய வருது. நம்ம ஹீரோவுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கு, அதனால தான் அவனுடைய ஃப்ரெண்டு டோலை யூஸ் பண்ணி அன்னைக்கு காரில் வந்து அவன் புகை மூலமாக சாகிறத தடுத்து நம்ம ஹவாங்கோட பையனை காப்பாற்றிருப்பாங்க. ஆக்சுவலாக இது எப்படி நம்ம ஹீரோவுக்கு தெரியும்னா அவன் எதிர்காலத்துல இருந்தானே வந்திருக்கான், அதனால ஆல்ரெடி அவனுக்கு தெரியும் இந்த ஹவாங்கோட பையனை சாகடிச்சு அது மூலமாக ஹவாங்குக்கு ஒரு ப்ரொமோஷனையும் கிடைக்க வைக்கிற மாதிரி நம்ம காங் பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணியிருந்திருப்பான். அதனால தான் நம்ம ஹீரோ அதை ஃபர்ஸ்டே தெரிஞ்சுக்கிட்டு அவனை காப்பாற்றிருப்பான். அதுக்கப்புறம் நைட்டோட நைட்டாக அவனை ஒரு இடத்துக்கு கொண்டு போயிட்டு அவங்ககிட்ட பேசவும் ஆரம்பிச்சிருப்பாங்க. டே தம்பி, நிறைய பேரால் இப்போ அப்பா வந்து பாதிக்கப்பட போறாரா, ஸோ அவர் பண்ண தப்புலாம் வெளியே வந்துச்சு அப்படின்னா அது வந்து அவருடைய வேலையை ரொம்ப பாதிக்கும், அவருக்கு தண்டனையும் ரொம்ப அதிகமாக கிடைச்சிடும். ஸோ நீ என்ன பண்ணுறனா தயவு செஞ்சு நீ பண்ண தப்பையும் உங்கள் அப்பா பண்ண தப்பையும் ஓப்பனாக ப்ரெஸ்க்கு முன்னாடி சொல்லிடு, அது மூலமாக அவன் அப்பாவுக்கு கொஞ்சம் தண்டனையாவது குறையும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ரொம்ப மிரட்டி பேசியிருப்பாங்க. அதனால தான் அவனும் அதுக்கெல்லாம் ஒத்துக்கிட்டு அடுத்த நாள் காலையில் இப்போ இந்த ப்ரெஸ் மீட்டை வச்சு எல்லா உண்மையுமே சொல்லியிருப்பான். ஸோ நம்மளுடைய பையனே நம்மளை பற்றின விஷயம் எல்லாத்தையுமே போட்டு கொடுத்துட்டானே அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் நம்ம ஹவாங்கும் சோகத்தில் உட்காந்துட்டு இருப்பாரு. இதை பற்றி தான் இப்போ நியூஸ் முழுக்க பயங்கரமாக பேசிகிட்டு இருப்பாங்க. நம்ம காங்கும் இந்த நியூஸை பார்த்துருப்பான். அவனுக்கு ஒரு மாதிரி ஏமாற்றம் தான். ஏன்னா இந்த ஹவாங்கை வச்சு அவன் நிறைய பிளான் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இருந்திருக்கான். அதாவது பெரிய பெரிய ஆட்களே எதிர்க்கலாம் அப்படின்னு இருந்திருப்பான் போல. பட் இப்போ அவனால ஒரு ஜட்ஜாகவே இருக்க முடியாது. ஸோ இதுக்கப்புறம் அந்த ஹவாங்குக்கு பதிலாக நம்ம வேற ஒரு ஜட்ஜை தான் தேர்ந்தெடுக்கணும், அவனுக்கு அப்புறம் ப்ரொமோஷன் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம காங் யோசிச்சுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவை கூப்பிட்டு இப்போ எங்கேயோ கிளம்பிட்டு இருப்பான். அப்போ போகும்போதே சொல்கிறான், டேய் நான் இதுக்கு முன்னாடி உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்ல ஒரு புது இடத்துக்கு நான் அவனை கூப்பிட்டு போக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அங்கே தான் நம்ம போகிறோம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் ஒரு இடத்துக்கு போகிறாங்க. அது பார்த்தீங்கன்னா பெரிய பங்களா மாதிரி இருக்குது. உள்ள பெரிய பெரிய ஆட்கள் இருக்காங்க, முக்கியமாக தலைவரே இருக்காரு. ஸோ ஹீரோ அதை பார்த்து ஷாக்கிங்கில் இருக்கும்போது அப்படியே எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஹீரோவை வெல்கம் பண்ணுறாங்க. அவனுக்கு ஒன்றுமே புரியல, என்னடா இது இவ்வளோ பெரிய ஆட்கள்லாம் இருக்காங்க, அந்த எஸ் குரூப்போட ஓனரும் இருப்பான், என்னடா இத்தனை பேர்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருக்கும் வணக்கம் வச்சுட்டு அவன் ஒரு இடத்துல உட்காருவான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே சில ஆஃபீஸர்ஸ்லாம் வராங்க, பாத் டப் அப்படியே உருட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க, கையில் நிறைய பாக்ஸ் வர வச்சிருக்காங்க. ஹீரோக்கு ஒன்றுமே புரியல, என்னடா பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி தான் முழிச்சு பார்த்துட்டே இருக்கும்போது
அவங்க அந்த ஒரு பாக்ஸ்ல இருந்தும் பணத்தை கட்டா கொட்டிட்டு இருக்காங்க அந்த பாத் டப்ல. என்னடா இது பாத் டப்னா தண்ணியில தானே நிப்பணும், இவனுங்க என்னடா பணத்தை வச்சு நிப்பிட்டு இருக்கானுங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே ஒண்ணுமே புரியல. அந்த டைம்ல தான் நமக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. அந்த ஆளுங்க எல்லாருமே ஒருத்தரும் வந்து அந்த பாக்ஸ்ல இருக்க பணத்தை கொட்டும் போதும் இதை வந்து நம்ம இந்த துறையில இருந்து அடிச்சிருக்கோம், இதை வந்து நம்ம மருத்துவத்துறையில இருந்து அடிச்சிருக்கோம், இதை வந்து உணவுத்துறையில இருந்து அடிச்சிருக்கோம், இதை வந்து விவசாயத்துறையில இருந்து அடிச்சிருக்கோம், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவனுங்க பாட்டு கொட்டிட்டே இருக்கானுங்க. அப்பதான் தெரிய வருது இது எல்லாமே இவனுங்க ஊழல் பண்ண பணம். ஸோ ஒரு துறையில இருந்து இவ்வளோ பணம் நம்ம ஊழல் பண்ணி சம்பாரிச்சிருக்கோம் அப்படின்றது தான் இப்போ இங்க இவ்வளோ பேரும் பார்த்துட்டு இருக்கானுங்க. ஏன்னா இவங்க எல்லாருமே கவர்மெண்ட் ஆஃபீஸஸ்ல சட்டத்தில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய ஆட்கள். அதனால இப்போ இந்த பணம் எல்லாத்தையுமே ஒட்டுக்கா போட்டு இவனுங்க பிரிச்சுக்க போறானுங்க போல. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டே இருக்கும்போது ஹீரோக்கு ஒரு மாதிரி தலையே சுத்த ஆரம்பிக்குது. உடனே பார்த்தீங்கன்னா அவன் பாத்ரூமுக்கு போயிட்டு அப்படியே மூஞ்செல்லாம் கழுவிட்டு இருக்கான். என்னடா நடக்குது இங்க, வெளியில அவன் ₹1 சம்பாதிக்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கான், இங்க என்னன்னா கட்டுக்கட்டா வந்து கொட்டிக்கிட்டு இருக்கிறீங்க, யார் வீட்டு கஷ்டா இதெல்லாம், இவ்வளோ ஏன்டா ஊழல் பண்றீங்க, உங்களை மாதிரியான கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ்க்குலாம் பணம் போதும் அப்படின்ற மைண்ட் செட் எப்பயுமே வராதாடா அப்படின்னு சொல்லி ஹீரோ அதை பத்தியே யோசிச்சுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு ஒரு லேடியும் வராங்க. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா இவங்களும் ஒரு பெரிய ஆஃபீஸர். இப்போ புதுசாக ஏதோ ஒரு கவர்மெண்ட் ப்ராஜெக்டை இவங்க ஸ்டார்ட் பண்ண போறாங்க. ஆனால் இதை வந்து ரொம்பவே ப்ரைவேட்டாக அவங்க வச்சிருக்கணும், யார்ட்டையுமே ஷேர் பண்ணக்கூடாது. ஏன்னா அந்த ப்ராஜெக்ட்டில் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் சீலே போட்டிருக்காங்க, இதை வந்து நீங்கள் யார்ட்டும் ஷேர் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதை வந்து இப்போ எல்லார்ட்டையுமே அந்த லேடி காட்டிட்டு இருக்கா. இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிக்க போது இதில் யாராவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா அந்த பண்ணுங்க, உண்மையாகவே ஒரு நல்ல வேல்யூவான ப்ராஜெக்ட் தான், உங்களுக்கு அதிக ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கா. மொத்தத்தில் இங்கே இருக்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா மணி மைண்டடான பீப்புள்ஸ் தான். இது நம்ம ஹீரோவுக்கு இங்கே பார்க்கும்போது நல்லாவே தெரியுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்தவங்க எல்லாருமே அவங்களுக்கான கட்டிங்ஸை வாங்கிட்டு போயிட்டே இருக்கிறாங்க. அதாவது லஞ்ச பணத்தை வாங்கிட்டு போயிட்டே இருக்காங்க. நீங்கள் சட்டத்துக்கு உட்படக்கூடாது, நாங்கள் என்ன சொல்கிறோமோ அதுதான் கேட்கணும் அப்படின்ற மாதிரி சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிக்கு இவங்கெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி வைக்கணும் அப்படின்றதுக்கு தான் இந்த லஞ்ச பணத்தை கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் நம்ம தலைவர் இருக்கார்ல, அவர் வந்து ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர் கிட்ட பேசிட்டு இருக்காரு. இந்த மாதிரி தலைவரை நீங்கள் எல்லாருக்குமே பணம் கொடுத்தீங்க, நான் எனக்கு கொடுக்கலையே அப்படின்னு சொல்லும்போது, ஏன்னா உங்ககிட்ட இருந்து வரக்கூடிய கட்டிங் சரியாக வரலப்பா, அதனால தான் நாங்கள் வந்து உனக்கு பணம் கொடுக்கல. ஸோ இதுக்கப்புறம் நீ சம்பாதிக்கிற லஞ்ச பணத்தெல்லாம் ரெகுலராக எனக்கு ஷேர் பண்ணு, கண்டிப்பாக உன்னோட கட்டிங்ஸ்லாம் நாங்கள் உனக்கு கொடுப்போம் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் சீனில் நம்ம ஹீரோவையும் காங்கையும் கூப்பிட்டுருப்பார் போல. நம்ம ஹீரோ வந்தோடனே ஹீரோவை பார்த்துட்டு நீ இந்த இடத்த பற்றி என்னப்பா நினைக்கிற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோவுக்கு ஒரு மாதிரி பதற்றமாகுது, நம்ம மேலே சந்தேகப்பட ஆரம்பிக்கிறாரோ அப்படின்னு சொல்லிட்டு, எதுக்கும் நம்ம அவங்கள மாதிரியே பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே பார்த்தீங்கன்னா, ஐயோ தலைவரே, இந்த இடம் வந்து எனக்கு கோயில் மாதிரி இது, ஏன்னா கடவுள்ன்றது எனக்குலாம் பணம் தான், அந்த பணம் இவ்வளோ இருக்கும்போது இந்த இடத்த பார்த்து என்னால் எப்படி சந்தோஷமாக இல்லாமல் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ரொம்ப பணத்துக்கு ஆசைப்படுற மாதிரி இவங்கள ஒரு ஆள் மாதிரியே பேச ஆரம்பிக்கிறான். சரின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் அனுப்பிடுவாரு. ஆனால் அதுக்கப்புறமேட்டு தான் தலைவர் ஒரு விஷயத்தை பற்றி ரொம்ப யோசிச்சு பார்த்துட்டே இருப்பாரு. அந்த ஹவாங் இருக்கான்ல, அவன் அவனுடைய வேலையை விட்டே போயிட்டான். பட் போகிறதுக்கு முன்னாடி நம்ம தலைவரை பார்த்து பேச வந்திருப்பான். தலைவரை, இந்த மாதிரி சில வருஷங்களுக்கு முன்னாடி அந்த எஸ் குரூப்புக்கு எதிராக ஒருத்தர் போராட்டத்தில் ஈடுபட்டாரு, நான் கூட அவர் மேலே ஃபேக்காக கம்ப்ளைண்ட் கொடுத்து 1 வருஷம் உள்ளதில் நல்ல. ஆமாம், இப்போ அதுக்கு என்னன்ற தேவையில்லாமல் இப்போ எதுக்காக அதை பற்றிலாம் பேசுகிற அப்படின்னு சொல்லும்போது, அதில் ஒரு விஷயம் இருக்குது தலைவரே, நான் அப்போ உள்ளதில் நல்ல ஒருத்தனை, அவனுடைய பையன் தான் இப்போது காங்கு கீழே ஒரு ஜூனியர் ஜட்ஜாக வேலை பார்த்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ தான் மென்ஷன் பண்ணுறான். ஸோ இதை கேட்டோடனே நம்ம தலைவருக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆயிடுது. அப்படின்னா அவன் நம்மள மாதிரி கிடையாதா, உன்னை பழி வாங்கணும் அப்படின்றதுக்காக தான் நம்மள ஒரு ஆள் மாதிரி அவன் நுழைஞ்சிருக்கானா என்ன அப்படின்னு சொல்லும்போது, அதான் எனக்கும் தெரில தலைவரே, ஆனால் கண்டிப்பாக அவன் சாதாரண ஆள் கிடையாது, ஏதாவது ஒன்று பண்ணாலும் பண்ணலாம், நீங்கள் பார்த்து ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருப்பான். இப்போ அதெல்லாம் நம்ம தலைவர் யோசிச்சு பார்த்துட்டு, அவன் நல்லவனா இல்லை கெட்டவனா, எதுக்காக நம்ம கேங்குள்ள நுழைஞ்சிருப்பான் அப்படின்ற மாதிரி யோசிச்சு பார்த்துட்டு இருக்காரு. நெக்ஸ்ட் சீனில் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா இப்போ காங் கூட சேர்ந்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி அவங்க வழக்கமாக சாப்பிடுவாங்கல்ல, அந்த இடத்துக்கு தான் வந்திருப்பாங்க. அப்போ நம்ம காங் வந்து கேட்குறான், நான் உன்னை எதுக்காக அங்கே கூப்பிட்டு போனேன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது ஹீரோவும், தெரில சார், ஒரு வேளை உங்களுக்கு என் மேலே இப்போ நம்பிக்கை வந்திருக்கலாம், அதனால தான் உங்களில் ஒரு ஆள் மாதிரி என்னை கூப்பிட்டு போயிருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது, அதையும் தாண்டி நீ என் கூட சேர்ந்தினா நீ எந்த அளவுக்கு போகலாம் அப்படின்றத காட்டுறதுக்காக தான் நான் உன்னை அங்கே கூப்பிட்டு போனேன். எப்படி அந்த இடம் இருந்துச்சு, என்னோட முழு பிளானே நான் அடுத்த தலைவராக ஆகணும், ஆனால் அதுக்கப்புறம் என் பிளேஸ்ல இருந்து இப்போ நான் தலைவருக்கு பார்க்குற மாதிரியே ஒரு நம்பிக்கையான ஆள் இங்கேருந்து எனக்காக பார்க்கணும். ஸோ அதுக்காக தான் நான் உன்னை சூஸ் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன், அதனால தான் நீ இப்போலேருந்தே இதெல்லாம் பார்த்து கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உன்னை அங்கெல்லாம் கூப்பிட்டு போனேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்படின்னா நம்ம காங்கு கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ நம்ம ஹீரோவை நம்மள முழுசாக நம்பிட்டு இருக்க மாதிரி தெரியுது. நம்ம ஹீரோவும் அதை கேட்டு அவன் மனசுக்குள்ளேயே யோசிச்சுட்டு இருக்கான், நம்பு, ஆனால் உனக்கு முழுசாக நாமத்தை போட போகிறது நானாக தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். கட் பண்ண அடுத்த சீனில் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோயினுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையுமே கொடுக்குறான். இந்த மாதிரி ஹீரோயின் ரொம்ப நாளாக அந்த எஸ் குரூப்போட ஓனர் பையனை பழி வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருப்பாள்ல, அதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பை தான் நம்ம ஹீரோ இப்போ கொடுக்குறான். இந்த மாதிரி அந்த எஸ் குரூப்போட ஓனர் பையன் இந்த ஸ்டாக்ஸ்லாம் நிறைய பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு மாதிரி கேம்பிளிங் பண்ணி அதில் நிறைய பணத்தை வந்து சேர்த்துக்கிட்டு இருக்கான். அது எல்லாமே ரொம்ப இல்லீகலானது, அதுக்கான ப்ரூஃப் எல்லாத்தையுமே நம்ம ஹீரோயினுக்கும் அவன் சென்ட் பண்ணிட்டான். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான ப்ரூஃப் இருக்கும்போது கண்டிப்பாக இதுக்கப்புறமேட்டு மேலிடத்துல பணம் கொடுத்தோ இல்லை வேற என்ன பண்ணியோ அவனால் இந்த கேஸ்லேருந்து தப்பிக்க முடியாது, நீ வசமாக அவனை மாட்டி விட்டுரு அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயினுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்பாடி, இந்த டைம் அவன் என் கையில் மாட்ட போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா அவனுடைய ஒர்க்கர் ஒருத்தர் இருப்பான், அவங்ககிட்ட இந்த கேஸை பற்றி விசாரிச்சுட்டு இருக்கா. இப்போ நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா அந்த லீ இருக்கான்ல, அவனுக்கு இதுக்கு முன்னாடி நம்ம காங்கோடைய அசிஸ்டன்ட் வந்து எல்லா உண்மையுமே சொல்லி
சொல்லியிருப்பான். இந்த மாதிரி பார்க்கு ஹீரோ ஹீரோயின் இவங்க எல்லாருமே ஒரே டீம் தான், உன்னை வந்து நல்லா ஏமாத்திருக்காங்க உங்ககிட்ட இருக்கக்கூடிய பணத்தெல்லாம் ஸ்கேம் பண்ணி அப்படின்னு சொல்லியிருப்பான்ல. அந்த பார்க்குடைய ஃபோன் கால் ஹிஸ்ட்ரிஸ்லாம் வச்சு இப்போ அதை எடுத்துக்கிட்டு நம்ம பார்க்கே டேரெக்டாக போய் அவன் மிரட்ட ஆரம்பிக்கிறான். ஒழுங்கா என் பணத்தை எல்லாத்தையுமே கொடுத்துருங்க, 300 கோடி ரூபா கொடுத்துருக்கேன், அது எல்லாத்தையுமே நீ வந்து மறுபடியும் என்கிட்ட கொடுக்குற, நீங்கள் தான் என்ன ஸ்கேம் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லி எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லி அவனை மிரட்டும் போது இந்த விஷயத்த நம்ம பார்க்கும் ஹீரோ கிட்ட சொல்கிறான். ஸோ நம்ம ஹீரோ வந்து ஓகேடா அவன் பணத்தை நம்ம திரும்ப கொடுக்குற மாதிரி கொடுக்கலாம், அதை வச்சு நம்ம ஒரு பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இடத்துக்கு அந்த லீயை வர சொல்கிறான். பார்க்கும் அங்கே இருப்பான். அதே சமயம் நம்ம ஹீரோவோட வருங்கால மனைவி இருப்பாள், அவளும் அங்கே இருப்பா. அவன் மூலமாக அந்த பணத்தை கொண்டு வர வச்சு இந்த பாடுறா உன்னோட பணம் அப்படின்னு சொல்லும்போது, ஏய் நான் உங்ககிட்ட 500 கோடி ரூபா கொடுத்தேன், சாரி 300 கோடி ரூபா கொடுத்தேன், நீ அதில் வெறும் 30 கோடி தான் கொடுக்குற, மிச்சம் இருக்கக்கூடிய பணம்லாம் எங்கே அப்படின்னு கேட்கும்போது, இல்லைடா நாங்கள் இப்போ வரைக்கும் உனக்கு இன்வெஸ்ட்மெண்ட்கான ரிட்டர்ன்ஸ் தான் கொடுத்துட்ருக்கோம், 10% ரிட்டர்னு, நீ எதை பற்றியும் கவலைப்படாத, இதே மாதிரி நாங்கள் மாதம் மாதம் கொடுத்துருவோம், நாங்கள் ஒன்றும் உன்னை ஏமாற்றலாம் இல்லை அப்படின்னு சொல்லும்போது அவனுக்கு காண்டாயிருது. ஏய் மறுபடியும் நீ என்னை ஏமாற்றணும்னு நினச்சின்னு வச்சுக்கோயேன், அவங்க எல்லாருமே கொண்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சட்டையெல்லாம் பிடிச்சிட்டு இருக்கும்போது ஹீரோவோட வருங்கால மனைவி வேற வந்து பார்த்துட்டு யாரோட சட்டையை பிடிக்கிறா அப்படின்னு சொல்லி அவளும் பதிலுக்கு சட்டையை பிடிக்கிறா. இப்படியே இவங்க மாறி மாறி இந்த இடத்துல சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் நடக்க போகிறத நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். பாய்.